சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்களிடம் புதிதாக கருத்து கேட்டு என்ன செய்ய போகிறது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. புதிதாக கருத்துக்கள் கேட்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் மக்களிடையே பெரும் குழப்பமாக இருக்கிறது. ஆளுநர் நிகழ்ச்சிகளை அமைச்சர் புறக்கணிச்சுட்டே வராரு. இன்னைக்கு பட்டமளிப்பு விழா தொடர்ந்து இந்த பட்டமளிப்பு விழாக்களை அமைச்சர்கள் புறக்கணிக்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஒருங்கிணைப்புகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பினரும் எங்களுடன் இணைந்து வரக்கூடியவர்களும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பாஜக உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப சசிகலாவும் டிடிவியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்ப சார்? இன்றைய சந்திப்பு பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவகத்தில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று திரும்பி உள்ள வழியில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்திக்க வாய்ப்பு. அது ஒரு மரியாதை நிமித்தமான அனைவரையும் ஒன்றிணைப்போம்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இதே அதிமுக நீங்க ஒன்றிணைக்கும் போது நீங்க அவரை சேர்த்துக்கிறீங்களா? அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கேட்டு தெரிந்து சொல்ல வேண்டும். இடைக்கால பட்ஜெட் இந்த மார்ச் வரைக்கும் பின்னாலே தேர்தல் நடைபெற்று புதிய பட்ஜெட் முழுமையான பட்ஜெட் வருவது வரைக்கும் நிதி கோரப்படுகின்ற பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட்.